ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. ஸோ தாழ்மையினால் ஒரு மனுஷன் எப்படி மேன்மையாய் மாற முடியுங்கிறத பற்றி தான் உங்களுக்கு ஒரு கதை. எருசலேம் நகரத்தில் எசேக்கியாங்கிற ஒரு ராஜா இருந்தார். அவர் எருசலேமை 25 வருஷம் அரசாண்டார். அந்த ராஜாவை பற்றின ஒரு கதை தான் இது. அந்த ராஜா கடவுளுடைய விருப்பத்தின்படி தான் எல்லா காரியத்தையும் அவர் செய்வார். கடவுள் விரும்பாத எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். தன்னுடைய கைகளிலும் சரி, தன்னுடைய இருதயத்திலும் சரி, சுத்தமுள்ள ஒரு மனுஷனாக இருந்தார் அந்த எசேக்கியா ராஜா. இப்படிப்பட்ட ஒரு ராஜா, அவருக்கு ஒரு நாள் ஒரு வியாதி வந்தது. என்ன வியாதி? கேன்சர் வந்துச்சு. கேன்சர் வந்ததும் அவருடைய ராஜாங்கத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தார், ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவர் தான் கடவுளோடு கூட பேசுகிறவர். அவர் கடவுளோடு கூட பேசி அவர் கடவுள் என்ன மக்களுக்கு செய்ய விரும்புகிறார், ராஜாவுக்கு என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தீர்க்கதரிசி. அவர் எசாயா. அந்த எசாயா எசேக்கியாவை பார்த்து சொல்கிறாங்க, எசேக்கியா ராஜாவே, இன்னும் 2 தினங்களில் நீ இறந்து போயிடுவ. அதனால் உன்னுடைய ராஜாங்கத்தில் யார் அடுத்து ராஜாவாக வரணுங்கிறத பற்றியும் இனி உன்னுடைய வீட்டு காரியத்தை பற்றியும் நீ பேசி எல்லாத்தையும் முடிவெடுத்து செட்டில் பண்ணிவிடு. இன்னும் இருக்க போகிறது 2 நாள் தான். நீ இந்த வியாதியில் பிழைக்க மாட்ட அப்படின்னு சொல்லி இந்த ப்ராப்பர்ட்டி எசாயா எசேக்கியா கிட்ட சொன்ன உடனே எசேக்கியா ராஜா ரொம்ப ஏங்கி அழுறாரு. கடவுளை நோக்கி கூப்பிடுறாரு, கடவுளே, நான் என் இருதயத்தில் ஒரு பொல்லாப்பு கூட நான் வைக்கலை. நான் என்னுடைய சின்ன வயசுலேருந்து இப்போ இந்த வயசு மட்டும் உம்மை தவிர நான் வேற யாரையுமே நான் வணங்கலை. உமக்கு பிரியமானதை தான் நான் செஞ்சுட்டு வந்திருக்கேன். என்னை நீ இன்னும் என்கிட்ட ஏதாவது குறைகள் இருந்தால் என்னை மன்னியும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இருதயத்தை ரொம்ப தாழ்த்தி அவர் மனதுருகி அழுறாரு. இந்த அழுற கண்ணீரை கடவுள் கேட்குறாரு. உடனே கடவுள் நினைக்கிறாரு, இந்த எசேக்கியா செஞ்ச தான தர்மங்கள், நல்ல காரியங்கள், கடவுளுக்கு முன்பாக உத்தமமாக இருந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நினச்சி ஏசாயா தீர்க்கதரிசிட்ட பேசுகிறாரு. ஏசாயா, நீ போய் எசேக்கியா ராஜாட்ட சொல்லு, உன் கண்ணீரை பார்த்துட்டேன், உன்னுடைய மனத்தாழ்மையும் பார்த்துட்டேன். ஸோ நீ இப்போ மறிக்க போகிறதில்ல, உனக்கு இன்னும் ஒரு 15 வருஷத்தை நான் உனக்கு கூட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொன்னார். பாருங்க, நாம் கடவுளுக்கு முன்னாடி மனத்தாழ்மை உடையவர்களாக இருந்தால் நாம் எந்த அழிவோட விளிம்பில் இருந்தாலும் கடவுள் முன்னாடி போய், கடவுளே, நான் ரொம்ப சிம்பிள், நான் ரொம்ப எளிமையானவள், ஏழை, நான் ஒரு பாவி, நான் செஞ்ச காரியங்கள் பெரிய பெரிய காரியங்கள் மக்கள் புகழலாம், இல்லை என் வீட்டுக்கு உள்ளவங்க புகழலாம், ஆனாலும் நான் பாவி தான். என்னுடைய காரியத்தை நீங்கள் பொறுப்பெடுத்து எனக்கு நடத்தி கொடுங்க, ஜீவன் தாங்க, சுகம் தாங்க, ஆசீர்வாதம் தாங்க அப்படின்னு சொல்லி எந்த கடவுளுக்கு முன்னாடியும் போய் நாம் நிற்கும்போது நம்மளுடைய இருதயம் மேட்டிமை அடையாமல், அகந்தை அடையாமல் தாழ்த்தும் போது எந்த கடவுளாக இருந்தாலும் நம்மளுடைய கண்ணீரையும் நம்மளுடைய வேண்டுதலையும் கேட்பார். இந்த எசேக்கியா ராஜாவுக்கு கடவுள் அவருடைய கண்ணீரையும் வேண்டுதலையும் பார்த்து அவருடைய ஆயுசு நாட்களை எத்தனை வருஷம் கூட்டி கொடுத்தாருன்னா 15 வருஷம் கூட்டி கொடுத்தார். ஸோ நமக்கும் முன்பாக நம்மளுடைய ஜீவனை பாதுகாக்கிறது, நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லது காண்கிறது, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நல்லது செய்கிறது எல்லாமே கடவுள் கொடுக்குற நம்ம ஆசீர்வாதம். ஸோ ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு முன்னாடி இது என்னுடைய பலத்தினால் வந்தது, என்னுடைய புத்தினால் வந்தது, என்னுடைய திறமையினால் வந்ததுன்னு சொல்லாமல், கடவுளே இது எல்லாமே உம்முடைய ஈவு அப்படின்னு சொல்லும்போது கடவுள் இன்னும் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஸோ மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. ஓகே.